ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்திருந்தோம். ஏர்போர்ட்லேருந்து பேக் சைடு வழியாக ஹெச்ஏஎஸ் காலனி போகிறதுக்கு வழி இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி போயிட்டு இருந்தவங்களாம் வழியில் ஓப்பன் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த வழியில் போய் ரொம்ப நாளாச்சு. நான் அந்த வழி கூகுள் மேப் லொக்கேஷன்லாம் வராது. நான் அது பக்கம் வழியே இல்லை. கூகுளில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து ஹெச்ஏஎஸ் காலனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஹோப் காலேஜ், இஎஸ்ஐ, நீலக்கோணாம்பாளையம் வழியாக ஹெச்ஏஎஸ் காலனி போகிற மாதிரி காட்டும் மேப்பு. அப்படியே இந்த பக்கம் போய் வழியாக்கிட்டாங்க. இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் ஏர்போர்ட்டு காம்பவுண்டு. ஏரோப்ளைன் பார்க்கறதுக்காக நின்றுட்டுருக்காங்க போல். அந்த மேட்லேருந்து பார்த்தா ஏரோப்ளைன் தெரியுமா? மரத்து மேலே ஏறிலாம் பார்த்துட்ருக்காங்க. உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் ஏரோப்ளைனை பார்க்கலாமா? இப்படி ட்ரெயினுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போனால் ட்ரெயினை பார்க்குறதுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறாங்க 10 ரூபா. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா என்னன்னு தெரில. அப்போ இருக்கான்னு சர்ச் பண்ணி போய் பார்க்கலாம் உள்ள ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஏர்போர்ட்டோட எண்டுக்கு வந்து ரைட்டு திரும்பணும் அப்படின்னா பிருந்தாவன் நகர். கடைசியில் மண் ரோடு. அந்த மண் ரோடு வந்து என்னோடய சஜஷன் என்னென்னா, அந்த மண் ரோடுக்குள்ளே போகிறத அவாய்ட் பண்ணுறது தான் என்னோடய சஜஷன். அந்த வீடியோக்காக காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி தான் காட்டுறேன். அதில் போங்கலாம் சொல்லலை, அதில் அவாய்ட் பண்ண தான் சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு இருக்குது. ஈவினிங் டைம் ஒரு 8 மணி ஆனாவே இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. இதுலேருந்து ரைட்டு திரும்பினா தான் அந்த மண் ரோடு ஸ்டார்ட் ஆகுன்னு நினைக்கிறேன். ரோடு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க. மண் ரோட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். எந்த பக்கம் போகிறது இல்லையே. இந்த பக்கம் சுற்றி வழியே இல்லை. வழி எங்கேயாச்சும் வழி உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்குலாம் இடம் இருக்காட்டிருக்கு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்ட 627 ஏக்கர் நிலம் கேட்டிருந்தாங்க ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனுக்காக. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் 605 ஏக்கரை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு விரிவாக்கமாக போகுது. 18,000 சதுர அடியில் இப்போ இருக்குது. இது 4 மடங்கு அதிகமாகி 75,000 சதுர அடியில் விரிவாக்க முடிய போகுது. கூட்டம் அதிகமாக இருக்க டைம்லேயும் 4,200 பயணிகள் வந்தாலும் சமாளிக்கிற திறனை கொண்டு இந்த ஏர்போர்ட் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 44 ஏர்கிராஃப்ட் பேஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பேரலர் டாக்ஸி ட்ராக், அது மாதிரிலாம் வர சொல்ல. ரோடு ரொம்ப குளியாக இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வழியே லேட். அப்படியே ஏர்போர்ட்டோட காம்பவுண்ட் ஆட்டிருக்கு. ஒரு சில வண்டிகள் தான் வந்துட்டுருக்கு. சரியா சேஸ் காலனி போகிறவங்க ஏதாவது ஷார்ட் ரூட்டு பெட்ரோல் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா பக்கம் வந்துக்கலாம் மாட்டிருக்கு.
வீடே இல்லை அதை சுற்றி. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட காம்பவுண்டு தான் இது. அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து இங்கே இது வரைக்கும் இருக்குது. அந்த பக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடுகள் இருக்குது. இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி வரப்போ ரொம்ப காடாக தான் இருந்துச்சு. நிறைய வாகனங்கள் போய் வழி மாதிரி பண்ணியிருக்காங்க. 3 வழி போகுது. காம்பவுண்ட்லேருந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க, பார்த்துக்கோங்க. மண் ரோட்லேருந்து வந்தோம் அப்படின்னா இங்கே வீடுகள்லாம் வந்துருச்சு. பகல் நேரமே இதாக தான் இருக்குது. பகல் நேரத்துலேயே அந்த பக்கம் யாருமே இல்லை. ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகுது. ஏர்போர்ட்டோட காம்பவுண்ட் அந்த பக்கம் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்க. வீடுகளாக இருக்க பக்கம் வந்தாச்சு. ரோடு எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரோட்டு பக்கம் வந்தாச்சு. ஜிஎஸ் காலனி ரோடு பக்கம் வந்தாச்சு. இங்கேருந்து போதாட்டிருக்கு.